வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்களுக்காக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் வெளிப்படைய வேண்டிய விடயங்கள் தொடர்பில் அதிகமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்களிலும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அழைத்து வந்து அதற்கான விரிவான விளக்கங்கள் மற்றும் தெளிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு நீங்கள் வெளிப்படைய வேண்டிய விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த காலப்பகுதி என்பது உலகளாவிய ரீதியில் அதிகளவு இந்த சுற்றாடல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். குறிப்பாக எமது மூதாதையர்கள் எமக்காக விட்டு சென்ற சுற்றாடலை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சரியாக அதனை கையெழுத்து விட போகிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அதிகளவில் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு தலைமுறையாக இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது இந்த தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருட கால தலைமுறை இருக்கிறது என்பது மிக முக்கியமான கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே எஞ்சி இருக்கின்ற அந்த இயற்கையாவது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் விட்டு வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு மிக முக்கியமாக நமக்கு இருக்கிறது. எனவே அந்த விடயத்தில் இந்த சுற்றாடல் தொடர்பான பாதுகாப்பு, சுற்றாடலை நாங்கள் இன்னும் ஒரு தலைமுறை கொண்டு செல்கின்ற விடயம் தொடர்பாக பேசுகின்ற போது அதற்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். அதிலும் பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இந்த சுற்றாடல் தொடர்பான விடயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற அடிப்படையிலும் குறிப்பாக அநேகமாக இந்த சுற்றாடல் குறித்தான பாதிப்பு குறித்து அதிகம் பேசப்படுகின்ற விடயம் சுற்றாடலுக்கு நாங்கள் வெளியேற்றுகின்ற கழிவுகளூடாக ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்புகள். அதிலும் குறிப்பாக இந்த பிளாஸ்டிக், அதே போல பொலித்தீன், இதனுடைய பாவனையின் பின்னர் நாங்கள் அதனை செய்கின்ற அல்லது அதனை கழிவாக நாங்கள் சுற்றாடலுக்கு அனுப்புகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இன்னனா துயரங்களை இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதுதான் ஆய்வுகளூடாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயம். எனவே அதனை தவிர்த்து இப்போது வாழ்கின்ற சமுதாயத்தை பாதுகாத்து அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு சிறந்ததொரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடப்பாடு, கட்டாயம், பொறுப்பு எமக்கு இருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன செய்யலாம் அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பேசுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்காக இன்று தினம் முக்கியமான ஒரு அதிதி ஒருவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவினுடைய சிரேஷ்ட சுற்றாடல் உத்தியோகத்தர் திரு திருலோகச்சந்திரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரசன்னா. நாம் ஆரம்பத்தில் கூறியது போன்று எங்களுடைய சமுதாயத்திற்கு இப்போது வாழ்கின்றது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது சுற்றாடலை பாதுகாக்கின்ற விடயத்தில். அதிலும் குறிப்பாக இந்த கழிவு முகாம்த்துவம் அல்லது இருக்கின்ற பிளாஸ்டிக், அதே போல பொலித்தீன் ஆகியவற்றின் பாவனை தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக இந்த அநேகமாக நாங்கள் பேசுகின்ற இன்றைய பேசுபொருளாக மாற இருக்கின்ற விடயம் இந்த ஒற்றை அல்லது ஒரே பாவனை பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீன் பொருட்கள் தொடர்பாக நாங்கள் அதிகம் போகின்றோம். இந்த பேசப்போகின்ற விடயம் முன்பதாக நாங்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த ஒற்றை அல்லது ஒரே பாவனை பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீன் என்ற பொருட்கள் தொடர்பாக நீங்கள் சற்று விளக்கப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் என்ன? வசந்த நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிரசன்னா, என்ன உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரே தரம் பாவிக்கக்கூடிய, ஒரே தரத்தில் மட்டும் பாவித்து அதை சூழலுக்கு வீசி எறியக்கூடிய பொருட்கள் தான், அதை பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அதை சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஆகவே இந்த பொருட்கள் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரோ எடுத்துக்கொண்டால் அது ஒரு தரம் தான் ஒரு ஆள் பாவிக்கலாம், 2ஆம் தரம் பாவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், தற்போது உங்களுக்கு தெரியும் இந்த காது உடைப்பான்கள் என்ன பாவனை, இப்போ தற்போது பாவனை இல்லை, ஏற்கனவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது சின்ன சின்ன, அதாவது ஷாம்போ, சவக்காரங்கள், அடுத்தது சலவை துகள்கள், இப்படியான பொருட்கள் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டுகள், அதாவது 20 கிராம் அல்லது 20 மில்லி லிட்டருக்கு குறைவான பொருட்களை உள்ளடக்கக்கூடிய பொருட்கள் வந்த பேக்கெட்டுகள் அதுகள் தடை செய்து உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள், அதாவது ஒரே தரம் பாவிக்கக்கூடிய பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், சில விளையாட்டுப் பொருட்கள், அதாவது சிறுவருக்குரிய விளையாட்டுப் பொருட்கள் அது ஒரு தரம் பாவித்துட்டு அதை சூழலில் அகற்றுறதால இதால் பெரிய பிரச்சனைகள். இதில் இந்த சின்ன பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் அண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த எங்களோட விசேட, அதாவது சுற்றாடல் அமைச்சர். நான் முதலிருந்து கூறுவதென்றால், அதாவது அது தேசிய சுற்றாடல் சட்டம், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தேசிய சுற்றாடல் சட்டம் 1980 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டத்தை கீழே வந்து சுற்றாடல் அமைச்சர் அப்போதைய இந்த சுற்றாடல் அமைச்சர்
அவர்கள் அதாவது 2021 மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரே தடவை பாவிக்கக்கூடிய பொருட்களை வந்து தடை செய்தார். இந்த பொருட்கள பாவனை என்று தடை செய்தன்னா இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதும் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது உங்களுக்கு தெரியும் 2021 கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இந்த பாவனைகள் குறைவடைந்ததை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இருந்தாலும் இதை மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் கூறியது போன்று இந்த ஒற்றை அல்லது ஒரே பாவனை பிளாஸ்டிக் பொலித்தீன் என்று கூறுகின்ற போது உதாரணமாக சாதாரணமாக மக்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் தொடர்பாக சற்று விளக்கப்படுத்தலாம். என்னென்ன பொருட்கள் அப்படியாக நீங்கள் ஒரு தடவை பாவித்து விட்டு மீண்டும் பாவிக்கக்கூடாது என்பதாக இருக்கின்ற பொருட்கள் எவ்வாறான பொருட்களாக இருக்கும்? சற்று விரிவாக மக்களுக்கு கூறியது போல் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோவை வந்து நாங்கள் அந்த காலத்தில் வந்து இளநீர் குடிப்பதற்கு இளநீரை வெட்டி குடித்தோம். இப்போ ஸ்டோவை போட்டு குடிக்கும். அடுத்து வேறு குளிர்பானங்களுக்கு வருது ஸ்டோ அதை குடித்து விட்ட நேரம் போத்தலை வைத்து கொண்டாலும் ஸ்டோவை தூக்கிடுறோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவக்காரத்தூள் சலவைத்தூள் வர பக்கெட்டை வந்து பாவிச்சிட்டு பாத்ரூம் அதாவது நம்ம பாத்ரூம்லேருந்து வெளியில் தூக்கிடுறோம். அது ஒரு தடவை தான் பாவிக்கணும். திரும்பி பாவிக்கிறோமோ இல்லாது. அதே மாதிரி அந்த காதுடைப்பான் வந்து ஒரு தடவை பாவித்துட்டு திரும்பி அதை தூக்கிடுறோம். அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள்லாம் சொல்லியிருந்து இவ்வாறு அடுத்தது கிருமிநாசிகள் சில அந்த பொலித்தீன் 20 மைக்ரோனு குறைந்த பொலித்தீன்களை தவிர அது அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படியான பொருட்கள் வாருது. அப்போ 20 அதாவது மைக்ரோன்னு சொல்கிற அந்த அடர்த்தி குறைந்ததை தான் சொல்கிறாங்க. அடர்த்தி குறைந்ததை வந்து தடை செய்யப்பட்டது, ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்தது. இதை விடுத்துத்தான் இப்போ ஒரு தடவை பாவிக்கிற பொலித்தீன் பிளாஸ்டிக் வந்து தற்போது அதாவது தடை அமுலில் உள்ளது. சில நாடுகள் பல நாடுகளில் வந்து சிங்கிள் யூஸ் என்று சொல்லி இதை கூட தடை செய்துட்டாங்க. அதாவது சிலது அந்த அதை பொலித்தீனில் பிளாஸ்டிக் கரண்டிகள் அதுகள் அடுத்தது பிளாஸ்டிக் சாப்பாடு கொள்கலங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. உங்களுக்கு உதாரணம் தெரியும், நீர் குடிக்கக்கூடிய பிளாஸ்டிக் கப்புகளும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு பதிலாக பேப்பர் கப்போ இல்லாட்டி வேறு ஏதும் உறுதியான கப்புகளை பாவிக்கலாம். இவற்றை வந்து இது திரும்பி வந்து அதாவது மீள் பாவனைக்கு எடுக்க முடியாத பொருட்கள். மீள்பாவனை உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடி போத்தல் எடுத்துக்கொண்டால் மீள்பாவனை செய்யலாம். அடுத்த துணிப்பை எடுத்துக்கொண்டால் மீள்பாவனையோ திரும்பி மீண்டும் பாவிக்கலாம். இதை பொலித்தீன் பேக் லஞ்ச் செய்யலாது. இப்போ இதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதால் ஏன் இதை தடை செய்தார்கள், ஏன் இவற்றை தடை செய்யவில்லை? இது சுற்றாடலுக்கு உகந்த பொருட்கள் அல்ல. சுற்றால உகந்த பொருட்கள் அனைத்தும் வந்து பாவனையில் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த காலத்தில் நம்ம நீர் கொண்டு வந்திருக்கு என்ன பாவித்தோம்? கண்ணாடி போத்தல்கள். அதுகள் வந்து திரும்பி மீள் சுழற்சி செய்யலாம். இந்த லஞ்சீட்டையோ அதாவது சிலி பைகள் என்று சொல்கிற க்ரோசரி பேக்ஸ் எல்லாம் வந்து மீள் சுழற்சி செய்யலாது. அப்போ அதை மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். தாங்கள் என்ன பொருட்களை தற்போது பாவிக்கின்ற இந்த பொருட்கள் ஏன் வந்து இவற்றை தடை செய்யப்பட்டது, இதை ஏன் வாங்கி மீண்டும் பாவிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும். மீள் பாவனையோ அடுத்தது மீள் சுழற்சியோ இல்லாட்டி அதை திரும்ப மீள் சுழற்சி செய்ய முடியாத பொருட்கள் பாவனையை வந்து அதாவது வாங்குவதை குறைக்க வேண்டும். நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் பயன்பாடை வந்து பூரணமாக வந்து குறைக்க இயலாது, பூரணமாக தடை செய்யலாது, குறைக்க முடியும். குறைப்பதற்கு மூலகர்த்தா வந்து பாவனையாளர்களும் அடுத்து நுகர்வோர்கள் அடுத்தது உற்பத்தியாளர்கள் இவங்களோட ஹையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கூறியது போன்று இந்த ஒற்றை அல்லது ஒரே பாவனை பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீன் பொருட்களுக்கான அதனுடைய எந்தெந்த பொருட்கள் எப்படியாக அதுக்கான பாதிப்பு தூரம் அப்படியது கூறியிருந்தீர்கள். ஆனால் இப்போது மக்களுக்கு இன்னும் சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது நாட்டில் இப்படியாக இதுவரை பயன்படுத்தி கொண்டிருந்த இவ்வாறான பொருட்களுக்கு ஒரு தடை வருகிறது. உதாரணமாக இது இப்போது இறக்குமதிக்கு விடுக்கப்பட்ட தடை போன்று அல்ல. இது ஏதோ ஒரு விடயம் இருக்கிறது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இல்லை என்றால் இத்தனை காலம் நாங்கள் கையில் சுமந்து பொலித்தீனை பாவிக்க வேண்டாம் என்ற ஒரு தடை இருக்கிறது. அரசாங்கம் அல்லது இந்த நிறுவனம், உங்களுடைய நிறுவனம் இந்த பொருட்களுக்காக தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை எப்போது உருவாகிறது? ஏன் இந்த தடை தொடர்பான விடயத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டி இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த உலகத்தில் வந்து இங்கே மட்டும் உலக நாடுகள் வந்து ஒரு தரம் பாவிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கள் பொலித்தீன்களை தடை செய்யப்பட்டது. இலங்கையில் வந்த தடை வந்து 2021 மார்ச் 31 வந்தாலும் இலங்கையில் ஏற்பட்ட கோவிட் நோய்
அடுத்தது தற்போது இலங்கையில் உள்ள பொருளாதார சிக்கல்களால் இந்த தடைகள் வந்து தடை செய்யப்பட்டாலும் உற்பத்திகள் வந்து குறைக்கப்பட்டாலும் பாவனைகள் குறைக்கப்பட்டாலும் தற்போது உற்பத்தி நடைபெறுவது பாவனைகளும் இருக்கலாம். பாவனை இருக்குது, உற்பத்திகள் குறைந்தாலும் பாவனைகள் பழைய பொருட்கள் பாவனை நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஆகவே இதை வந்து தடை செய்த காரணம் நீங்கள் கூறியதுக்கு இவை வந்து இலகுவாக வந்து உக்கல் அடையாது. உதாரணமாக பொலித்தீன் பிளாஸ்டிக் தெரியும், ஒரு 50 ஆண்டில் 400 ஆண்டுகள் செல்லும் உக்கல் அடைய. உக்கல் இருந்தும் கெடும், அடுத்தது மண்ணில் சேர்ந்தும் கெடும். இருந்தாலும் நமக்கு கெட்டது தான், மண்ணில் சேர்ந்தாலும் மண்ணுக்கு கெட்டது, மண் வளம் குன்றும். ஆகவே இப்படி சிறிய பொருட்களை வந்து தடை செய்த காரணம் என்ற இவையால் வந்து மிருகங்கள் சாப்பிடக்கூடிய அடுத்த கடல் வாழ் உயிரினங்கள் இது வந்து எங்கே போகுது? சூழலுக்கு போகுது. அடுத்து நான் சொல்கிறேன், சூழலுக்கு போகிற காரணம் வந்து முறையான கழிவு முகாமைத்துவம் மேற்கொள்ளாத நாடுகளில் பிரதேசங்களில் முறையான கழிவு முகாமைத்துவங்களை மேற்கொள்ள நாடுகள் இந்த பிரச்சனை இல்லை. அப்படியான நாடுகள் வந்து கட்டாயம் தடை செய்யத்தான் வேணும். ஏன்னா இதுகள் அடுத்தது சின்ன சின்ன நீர் அடைகள் வந்து போகக்கூடிய வாய்க்கால்கள் அடைபடுது, நீர் வழிகள் அடைபடுது. இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அடுத்தவங்களுக்கு தெரியும். இப்போ நாளில் தெரியும் உங்களுக்கு அந்த கொரோனாவிட பயங்கரமாக வந்து டெங்கு நோய். என்ன டெங்கு நோய் வாரத்துக்கு மூல காரணம் வந்து கழிவுகளில் இருந்து நுழம்பு இனப்பெருக்க தான் டெங்கு நோய். இப்போ இந்த கழிவுகளை போடுறதாலே நம்ம சூழலை வீசுகிறதாலே டெங்கு நோய் பரப்புது. அவை நம்ம என்ன செய்யணுமெண்டா, அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஏற்கனவே இதை சம்பந்தமான விழிப்பூட்டல் கொடுத்தாலும் தடை செய்து தான் அதை வந்து நாம் அமல்படுத்தலாம். இப்போ தடை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும். திடீரென ஒரு பொருள் பயன்பாடில் இருக்கும், பொருள் அநேகமாக தேவைக்கேற்றவாறு வீட்டில் அதனை வாங்கி வைத்து அதனை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். திடீரென ஒரு தடை வந்தவுடன் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி வரும். என்ன இது, இந்த பொருட்களை வீசுவதா, என்ன செய்வது என்பது தொடர்பான ஒரு அதிருப்தி வரும். ஆனால் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பொருளினுடைய பாதிப்பு தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும், அல்லது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்ப்பதற்கான தடையாகத்தான் இருக்கப் போகிறது. இந்த விடயம் தொடர்பாக விழிப்புணர்வை மேற்கொள்வதற்கு உங்கள் நிறுவனம் என்னென்ன விடயங்களை மேற்கொண்டிருக்கிறது? ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் வந்து கூடிய அளவில் வந்து ஸ்ட்ரோவோ, அடுத்தது காது குடைப்பான்களோ இல்லாது, அடுத்தது விளையாட்டு பொருட்களோ வாங்கி வைத்தது குறைவு இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறது உற்பத்தியாளருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கணும். உற்பத்தியாளருக்கு நாங்கள் அந்த மத்திய சுற்று அதிகார தடை செய்யும் முதல் அறிவூட்டப்பட்டது. ஆனால் 2017 கேசட் நோட்டிஃபிகேஷன் வந்து சில பொருட்கள் தடையாண்டு அதில் தொடர்ந்து வந்து அதுக்கு முதலும் இருந்து தொடங்கினது இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக்கில் பிரச்சனை தொடங்கினது, இந்த கழிவு முகாமைத்துவத்தில் பிரச்சனை தொடங்காத காலத்தில் இருந்து நாங்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் 2015 ஆண்டுக்கு பிறகு அதிக அளவில் இந்த விடயம் பேசப்பட்டிருந்தாலும் அமலுக்கு வருவது மிக கடினமான விடயமாக இருந்தது. என்னென்னா இவங்களுக்கு என்னடா மக்கள், அதாவது உற்பத்தியாளருக்கு மாற்றீட்டு பொருட்களை தேட வேண்டிய அவசியம் இருந்தது. அதாவது சூழல் நியமான பொருட்கள், அடுத்து இலகுவாக உட்கடையக்கூடிய, அதாவது பயோடிகிரேடபிள்னு சொல்வது உயிரியல் சிதைவடையக்கூடிய பொருட்கள் எப்படி உற்பத்தி செய்கிறது, அடுத்தது இதை மார்க்கெட்டுக்கு அதாவது வணிகத்துக்கு எவ்வாறு விடுறது, வர்த்தகம் செய்யுது, அவங்களுக்குரிய அதுக்குரிய மூலதனம் எங்கேருந்து பெறுறது, உற்பத்தி செலவு. உதாரணமாக இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பொலித்தீன் பிளாஸ்டிக் வந்து பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பொருளாக வந்து அதை வந்து ரசாயன கலவைகள் மூலம்தான் நம்ம அதாவது இறுதிப் பொருளாக வந்து பெறுறோம். அப்போ இப்படியா இலகுவாக எடுக்கும்போது இதை வந்து ஒரு திடீரென்று உயிரியல் சிதைவடையக்கூடிய ஒரு பேக்கையோ அதோட லஞ்சீட்டியோ செய்யும்போது அதில் வந்து மூலதன கோஸ்ட் வந்து, அதாவது மூலதன செலவினும் கூட வரும். இதை இவங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். அதுக்குரிய காலக்கெடுவை நாங்கள் மத்திய அதிகார சபை சுற்றாடல் அமைச்செல்லாம் விதித்திருந்தது. நீங்கள் இதில் இருந்து இந்த உற்பத்தியை குறைச்சி இது அதாவது சூழல் நியமன பொருட்கள் உற்பத்தியை கூட்டுங்க, இதுக்குரிய நாங்கள் சகல அனுமதியும் தாரம் பெற்றுக்கொண்டு செய்யுதுங்க. இதை வந்து மக்கள் மத்தியில் போனால் உங்களோட வியாபாரமும் வந்து நல்லா மென்மேலும் லாபம் ஈட்டக்கூடியது, இல்லாட்டி உங்களோட வியாபாரத்தை நீங்கள் சரியான பிரதிபலங்கள் அடையலாம். இது வந்து சூழலுக்கு கூடாதுன்ட்டு அவங்கள விழிப்பூட்டி தான் இந்த தடைகளை மெதுவாக கொண்டு வந்தது. இதுவரைக்கும் அந்த கூடிய அளவில் சட்டங்கள் ஊடாக இருக்கப்படாட்டியும் எங்களை மத்திய சுற்று அதிகார சபை 25 மாவட்ட அலுவலங்களூடாக 25 மாவட்டங்களும் அலுவலகம் கூட மாகாணங்களூடாக சின்ன அதாவது பரிசோதனை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மக்கள் தான் இந்த பாவனையிலிருந்து தங்களை வந்து இதை நிறுத்தி கொண்டால் தான் ஒழிய அங்கே உற்பத்தி வந்து குறைவடையும் ஒழிய உற்பத்தி செய்கிறவங்களுக்கு லாபம் நோக்கம் அடைவதால் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கள்ளமாகவோ அல்லது வேறு இடங்களிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அவங்க வழிவகைகளை தேடுவாங்க ஒழிய மக்கள் பாவிக்க நடக்கும். இந்த பொருட்கள் கேள்வி வந்து குறையும். கேள்வி குறையாததால் என்ன செய்யும்? உற்பத்தி குறையும். இப்போ அவங்க கேள்வி கூடிய பொருட்களை உற்பத்தியை வந்து
இவங்க உற்பத்தி செய்ய தொடங்குவாங்க. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த பிளாஸ்டிக் அதே போல பொலித்தீன் பாவனையின் ஊடாக இந்த சுற்றாடலுக்கு அதே போல இங்கு வாழ்கின்ற உயிர்களுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்புகள், எதிர்கால தலைமுறைக்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகளுடைய பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய பயன்பாட்டை குறைப்பது என்பது தொடர்பாக என்னென்ன விடயங்களை அந்தந்த துறை சார்ந்தவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவினுடைய சிரேஷ்ட சுற்றாடல் உத்தியோகத்தர் திரு திருலோகச்சந்திரன் அவர்கள் வந்து விளக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த சுற்றாடல் தொடர்பான நேயமான வேலை திட்டங்களை நீங்கள் மேற்கொள்கின்ற போது அதில் ஏற்படுகின்ற சவால்கள் தொடர்பான விடயங்கள் நாங்கள் பேசவிருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று இந்த தயாரிக்கின்றவர்கள் அதில் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் கால அவகாசம் வழங்கி சில விடயங்களை மேற்கொள்வதாக கூறியிருந்தீர்கள். இதற்கு அப்பால் சென்று இப்போது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது, அதே போல் அதனை தயாரிக்கின்றவர்களுக்கும் ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த இரண்டு வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது பொதுவான ஒரு பிரச்சனை என்னவென்றால் அங்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய விடயம் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றாடலில் கழிவுகள் அதிகமாக வெளியேற்றப்படுவதனூடாக உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற கடல் பரப்புகளில் இலங்கை 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அதிகமாக அசுத்தமடைந்த கடற்பரப்பை கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஆசியாவில் இன்னும் முன்னுக்கு இருக்கிறது. இவ்வாறான பாதிப்புகளுக்கு இவையெல்லாம் பிரதானமாக காரணமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கூறிய இந்த பிளாஸ்டிக் அல்லது பொலித்தீனுடைய பாவனையால் ஏற்படுகின்ற சுற்றாடல் பாதிப்புகள் எந்த அளவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகரித்திருக்கிறது? நீங்கள் கூறியது போல் பிரச்சனைகள், அதாவது பொலித்தீன், பிளாஸ்டிக், அது மட்டுமில்லை திண்ம கழிவுகள் பிரச்சனைகள் வந்து இலங்கையில் வந்து கூடிக்கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியும், உதாரணமாக நான் ஏற்கனவே கூறியது, அதாவது ஒரே இடத்துல பாவிக்கக்கூடிய, ஒரே நேரம் பாவிக்கக்கூடிய, ஒரே நேரம் பாவித்து வீசக்கூடிய கழிவுப் பொருட்கள், அதாவது நகர கழிவுகளில் வந்து 15 விதமான கழிவுகள் வந்து இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நகர கழிவுகள் கிராமப்புறங்களில் வந்து குறைந்தாலும் நகர கழிவில் கூடிய 15 வீதம் இருக்கிறது பெரியது. அதிலே உக்கல் அடையக்கூடிய கழிவுகள் கிட்டத்தட்ட நகரத்தில் வந்து 85-80 வீதம் இருக்குது. இதில் வந்து 20 வீதம் உக்கல் அடையாத கழிவுகள். உக்கல் அடையக்கூடிய கழிவுகளை நம்ம அதெல்லாம் கொட்டுறோம், உக்கல் அடைய முடியாத கழிவுகளை அதெல்லாம் போடுறோம். இப்போ இதுகள் வந்து நீங்கள் ஓகே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்போ பிளாஸ்டிக் வந்து 7 வகையாக இருக்குது. 7 வகையில் முதலாவது வகை வந்து பெட் போத்தல்னு சொல்கிறாங்க. இது அதாவது பெட் போத்தல்ன்ற உதாரணமாக நீங்கள் சொல்லும்போது இதுதான் பெட் போத்தல், நீர் போத்தல், அடுத்து குளிர்பானம் வாரது தான் பெட் போத்தல்னு சொல்கிறோம். இப்போ இந்த போத்தல்கள் வந்து நாங்கள் கூடிய அளவில் பாவனை நம்ம செய்கிறோம். இது இப்போ இந்த பாவனை மூலம் என்ன செய்கிறோம், நம்ம திரும்பி வந்து ரீயூஸ் பண்ணலாமா, மீள் பாவனைப்படுத்தலாமா, சூழலை தூக்கிடுறோம். இவ்வாறு எல்லா கழிவுகளும் நான் ஒரே தடயத்தில் பாவிக்கிற கழிவுகளையும் சூழலெல்லாம் வீசிடுறோம். இப்போ இதால் வந்துனே சூழல் செய்து சில கால்வாய் ஊடாக நீரோட்டம், மழை பெய்யும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இப்போ இலங்கை வந்து ஒரு தீவு, 4 பக்கம் கடலாக சூழப்பட்டது. இறுதியாக கழிவுகள் எல்லாம் அதாவது இந்த முறையற்ற விதத்தில் கழிவுகள் வந்து கொட்டும் இடங்களில் இருந்து, அதாவது பாதை உரங்கள் வேறு இடங்களில் செய்கிற கழிவு எல்லாம் வந்து கடலாண்டுது. கடல் ஆண்டோன்னு கடலுக்கு உயிரினங்கள் வந்து இது கடலுக்கு போகுது. கடல் சின்ன சின்ன பொருட்கள் போன கடல் உயிரினங்கள் சாப்பிடுது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் பல இடங்களில் வந்து கடல் உயிரினங்கள் இறந்து வந்தோடனே வயிற்றில் பார்த்தோன்னே பிளாஸ்டிக் துகள்கள், அது சகலதும் இருக்குது. என்ன பிளாஸ்டிக் இருந்து இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் தரையில் வந்து நிலங்களில் வந்து கொட்டப்படுற கழிவுகளை வந்து மாடுகள் கால்நடைகள் சாப்பிடுது, மானுகள் சாப்பிடுது, அடுத்த வேறு உயிரினங்கள் யானைகள் சாப்பிடுது. இதால் உயிரிழக்குது. சில அண்மையில் நான் கேள்விப்பட்டனால் ஒரு மிருகத்திலேருந்து, ஒரு டால்ஃபின் அதிலேருந்து எடுத்தாங்கன்னா 30-40 கிலோ பிளாஸ்டிக் எடுத்தது. இப்போ அப்படியான செயற்பாடுகள் வந்து உலகத்திலேருந்து எல்லா இடங்கள். இது யார் கழிவுகளை கொண்டு போட்டது? மிருகங்களாக கொண்டு போட்டது, இல்லாட்டி வேறு வேற்று கிரகவாசிகளாக கொண்டு போட்டவங்க இல்லை. மனிதர்கள் மூலம் தான் கழிவு உருவாகினது. கழிவு உருவாக்குனா மனிதர்கள், மிருகங்களோ அடுத்தது பறவைகளோ கழிவுகளை உருவாக்கலை. மனிதர்களும் உருவாக்க கழிவு தான் மனிதனை திரும்பி வருது. இதால் நடக்க போகுது, இந்த கழிவு சின்ன சின்ன இதில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் ஆனைகள், அதில் வந்து நானோ பிளாஸ்டிக்னு சொல்கிறது, மைக்ரோ பிளாஸ்டிக். இதில் வந்து மீன்கள் சாப்பிடும்போது அந்த மீன் யார் சாப்பிட்றோம்? நம்ம இன்னொரு மீன் சாப்பிட்றோம். அதே மீன் நம்ம மனிதர்கள் சாப்பிட்றாரு. மனிதர்கள் சாப்பிடும்போது மனிதர் கூடாக என்னது உணவுச்சங்கிலி கூடாக இந்த வருத்தம் வந்து, அதாவது புற்றுநோய்கள் தான் கூடிய அளவு வருது. புற்றுநோய் நரம்பில் வந்து நரம்பு, அதாவது இரத்த ஓட்டத்தை பாதிக்குது. இப்போ அரசு ஏற்பட்டு வந்து மனித உடல் சுகாதாரம் வந்து பாதிக்கப்படுறது எங்கே தொடங்குதுண்டா, சுற்றாடல் பாதிக்கப்படுறது வந்து மனித சுகாதாரத்தை பாதிக்குது.
இப்படி இவ்வாறு பாரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்ற இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கிறது, அதுபோல பொலித்தீன் இருக்கிறது, இதையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம், மக்கள் பயன்படுத்தக்கூடாது, அதில் உள்ள பாதிப்புகள் இப்படி தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துகிறீர்கள். அப்படி அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டால் இதுவரைக்கும் அவர்கள் ஒரு தேவைக்காக அந்த பொருளை பயன்படுத்தி இருக்கலாம், பயன்படுத்திய பொருளை வீசிவிட்டார்கள், அந்த தேவைக்கு மாற்றீடாக எப்படியான பொருட்களை அவர்கள் பயன்படுத்தலாம்? பிரசன்னா, நீங்கள் கூறியது என்ன பயன்படுத்த வேண்டாம் என்பதை நாங்கள் கூற இயலாது. நாங்கள் இங்கே அறிவுறுத்துவது என்னப்பா, பயன்படுத்துதல் குறைத்தல், அதாவது ரீடியூஸ் அடுத்த ரீயூஸ் சொல்கிறது, மீள் பாவனை, அடுத்து ரீசைக்கிள். இப்போ கூடிய அளவில் குறைக்கணும் பாவனை தானப்பா. நான் சொல்கிறேன், இப்போ இந்த பெட் போத்தலை பாவிக்கிறது பதிலாக ஒவ்வொரு கடையை ஒரு ஆள் பாடசாலை செல்கிற மாணவனோ அலுவலகத்துக்கு வர ஒரு உத்தியோகத்தரோ 20 நாளும் ஒரு மாதத்தில் 20 போத்தல் வாங்குறதை விட ஒரே நிரந்தரமான போத்தல், அதாவது ஒரு கண்ணாடி போத்தலோ இல்லாட்டி வேறு எதுவும் பொருத்தமான போத்தல்கள், அதாவது இப்போ வருது வெள்ளிரும்பிலான போத்தல்கள், அந்த போத்தல் பாவிக்கும் போது அதே மாறி மாறி கொண்டு போகிறோம். அதான் மீள் பாவனை. அதாவது வீட்டிலிருந்து வருகின்ற போது தண்ணி எடுத்து வருவதில் என்ன பிரச்சனை? அதான் சொல்ல வரேன். அப்போ அதால் இந்த கடையில் வாங்குறது குறைபடுற மட்டும் இல்லாமல் உங்களோட செலவினம் குறையும். உங்களோட செலவினம் குறையுது. ஒரு போத்த தண்ணீர் அதை நம்ம கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு பதிலாக என்ன வேணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கடைக்கு போகும்போது கையை வீசி கொண்டு போகிறோம், வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது ஒரு பேக், என்ன பேக், ஒரு துணிப்பை இல்லாட்டி ஒரு பிரம்பு பை இல்லாட்டி வேறு எதுவும் கடதாசி பைகள் பொருத்தமான, அதாவது மீள் சுழற்சி, அதாவது மீள் பாவனைக்கக்கூடிய பைகள் எடுத்துகிட்டு போனால் அதில் பொருட்களை வாங்கி வரலாம். கடைக்குத்தான் கட்டாயம் போகிற மாட்டா, சாமாங்க ஒரு சட்டை ரெண்டுலாம் நீங்கள் வாங்க போகிறீங்க, சரி ஞாயிறு அந்த டைமில் நீங்கள் அதுக்கு பொருத்தமான பைகள் எடுத்துகிட்டு போனால் வீட்டையும் தெரியும், போகிற நாம கட்டாயம் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர ஒரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு கட்டாயம் ஒரு குடும்பத்தை 5 பேர் இருந்தால் ஒரு 6-7 கடைக்கு போய் 6-7 ஷாப்பிங் பேக் வரும். ஒரு சாதாரண குடும்பம் சொல்கிறேன், மாதத்துக்கு 150. இப்போ இங்கே எங்கேருந்து வேறு இது? இப்போ சில இடம் கூட தெரியும், சில இடங்களில் சில, அதாவது சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் நீங்கள் சுற்றால் நியமான பைகள் கொண்டு வர சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. கொண்டு வர நமக்கு பணம் தராங்க, என்ன குறிப்பிட்ட பணங்கள் நம்மளோட அது சிஸ்டத்துக்கு தராங்க. இப்போ அப்படியான இதுகளில் இதை எங்கே நடக்குது, குறைக்கிறது. அநேகமாக பொலித்தீன் பிளாஸ்டிக்கே பூரணமாக நம்ம பாவனை தடை செய்ய இயலாது, எல்லாத்துக்கும் தேவைப்படும். சில கெமிக்கல் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் ஓரளவாவது கெமிக்கல் வாரத்துகளுக்கு சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், கட்டாயம் பாவிக்க தான் வேணும். என்ன அடுத்தது சில உணவு பொருட்களை பொதியிடத்தையும் தேவைப்படுது, அடுத்த மருத்துவ இதுகளுக்கும் தேவைப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாவிக்கிறத முறையாக அகற்றுங்க, பாவிங்க முறையாக அகற்றுங்க, அடுத்த பாவனையை குறைங்க, மீள் பாவனை செய்யுங்க, மீள் சுழற்சி செய்யுங்க. இதை செய்தால் இந்த பிரச்சனை இல்லை. எல்லாரும் இதை சிந்திச்சு ஏற்பட்டால் கையை வீசிக்கொண்டு வெளியில் கடைக்கு போகிறத விட ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போகிறதால நமக்கு நட்டம் இல்லை, நம்ம நாட்டுக்கு நல்லம், சூழலுக்கு நல்லம், எல்லாத்துக்கும் நல்லம். அதே போல் இந்த மாற்றிட பொருட்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு விடயம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த சுற்றாடலுக்கு அகற்றப்படுகின்ற கழிவுகளை கழிவகற்ற என்ற முகாமைத்துவம் என்று சொல்லுகின்ற போது எரித்து விட வேண்டும் என்பதுதான் இப்போது பொதுவாக பேசப்படுகின்றது. ஆனால் அந்த எரிப்பதிலும் பாரிய சுற்றுலா பிரச்சனை இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். இது தொடர்பாக சற்று விளங்கப்படுத்த வேண்டும். இல்லை, உங்களுக்கு தெரியும், எரிக்கிறது அந்த காலத்தில் என்ன செய்தாங்க, எரித்தாங்க நம்மளோட முன்னோர்கள். அதாவது கிழங்கு வெட்டி கழிவுகளை போட்டாங்க. என்னத்தை போட்டாங்க அவங்க, என்ன கழிவுகள், இலக்குலைகள். சாப்பாடு கழிவாக கொட்டிடல, அந்த காலத்தில் சாப்பாடு கொட்டிடல, சரியானி. அதை என்ன எரிச்சு உரமாக்குனாங்க. எரிக்கிறத விட நம்ம நாட்கள் கூட செய்த குளியல் வந்தால் மட்டும்தான் எரிப்பாங்க. அடுத்தது மற்ற எல்லாமே என்ன செய்வாங்க, பசலையாக தான் பாவிச்சுவாங்க. அவங்க அந்நேரம் ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கலை, அடுத்தது பொலித்தீனை போட்டு எரிக்கலை, லஞ்ச் ஷீட்டை போட்டு எரிக்கலை, ஷாப்பிங் பேக்கை போட்டு எரிக்கலை, வேறு எதுவும் பிளாஸ்டிக் கதிரையை போட்டு எரிக்கலை. அவங்க எரிச்சது எவ்வளவும் அது பிரச்சனை இல்லை. அதை நம்ம நிப்பத்தே ஆக்கலைங்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா எரிக்கிறாங்க. அடுத்தது ஒரு எரிக்கும் போது சில பேருக்கு தெரியாது, எரிப்பதால் பிரச்சனை தெரியாது. பிளாஸ்டிக் பொலித்தீன், அடுத்த பிவிசி என்று சொல்லப்படுறது, அதாவது தண்ணீர் வார பைப்புகளை இருக்கும் போது இதுலேருந்து நச்சு பதார்த்தங்கள், அதாவது டயாக்சின் ஃபியூரான் நச்சு பதார்த்தங்கள் வராதால் இது
புற்றுநோயை உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எரித்தல் வந்து இது உயர் தகனம் அடையக்கூடிய அதாவது வெப்பநிலை எரித்தால் பிரச்சனை இல்லை. அதுகளுக்கு சரியான முறைகள் இருக்குது அதில் எரிக்கிறதுக்கு. நம்ம திறந்த வழியில் எரிக்கும் போதும் திறந்த வழியில் எரிக்கும் போது உதாரணமாக 100-150 பாகை சென்டிகிரேட் எரிக்கும் போதும் இதால் ஏற்படுற வந்து அந்த புகையல் வந்து புல்நிலங்களில் படியலாம். புல்நிலங்களில் படித்து அதில் வந்து அந்த இரசாயன பதார்த்தங்கள் உள்ளாங்க, அதுகளை கால்நடைகள் சாப்பிடுதல், அது உதாரணம் மாடுகள் சாப்பிடும்போது அந்த பால் நம்ம குடிக்கிறதால நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் மீன் உயிரினங்களுக்கு இந்த அதாவது சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் போய் சேரும்போது அதை சாப்பிட நமக்கு வருது. எல்லா தாக்கமும் வந்து மனிதனை தான் கடைசியில் வந்து முடியுது. உணவு சங்கில உங்களுக்கு தெரியும், கடைசியில் மனிதன் தான் இருக்கான, மனுஷனுக்கு தான் தாக்கும். நோய்கள் எல்லாம் வந்து மனிதனை தான் தாக்குது. இப்போ அதுக்காண்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். இதை எரிக்கக்கூடாது. எரிக்காமல் தகுந்த முகவர் அதை அகற்றக்கூடிய ஒரு ஆளுக்கு, இல்லாட்டி பிரதேச சபை, மாநகர சபை, நகர சபைக்கு ஒப்படைக்கணும். அதாவது உக்கக்கூடிய கழிவுகளை வேறாகவும் உக்க முடியாத கழிவுகளை வேறாகவும் கொடுத்தால் உக்கக்கூடிய கழிவுகளிலிருந்து கூட்டு பசலை, அதை கம்போஸ்ட், சேதன பசலையெல்லாம் ஒன்று நடக்க போகிறது. அடுத்து இதுகளை வந்து அவங்க செய்வாங்க, ரீசைக்கிள் பண்ணுற இடத்து அதை வெரைட்டியை வந்து அதாவது செப்பரேட் பண்ணிவிட்டு வேறு பிரித்துட்டு ரீசைக்கிள் பண்ண ரீசைக்கிள் கொடுப்பாங்க. அடுத்தது வேறு இது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அந்த வேறு பொருட்கள் உற்பத்தி செய்வாங்க. இல்லாட்டி வேறு எதுவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. மக்கள் அந்த கழிவுகளை வந்து மூலத்திலே வந்து வேறு பிரிக்க வேண்டும். அந்த கட்டாயம் வீட்டு மட்டத்திலேயோ பாடசாலை மட்டத்திலேயோ அலுவலக மட்டத்திலேயோ செய்யும்போது இந்த பிரச்சனை வந்து குறைவடையும். உதாரணமாக இப்போது அலுவலகமாக இருக்கலாம், பாடசாலை இருக்கலாம், சில இடங்களில் இந்த கழிவுகளை தனியாக பிரிப்பதற்கான பக்கெட்டுகள் வைத்திருப்பார்கள் குப்பை போடுவதற்காக. ஆனால் அனைத்தும் ஒரே குப்பை இருக்கிறோம். சில அதாவது பொலித்தீனாக இருக்கலாம், அது பேப்பராக இருக்கலாம், அல்லது சாப்பாட்டு கழிவாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றாக செல்லும். இந்த விடயத்தில் மக்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்றது என்ன செய்கிறீர்கள், அதனுடைய பாதிப்பு தொடர்பாக தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் ஒரு விடயம் கூறுகிறீர்கள், குறிப்பாக இந்த பொலித்தீன் அதே போல் பிளாஸ்டிக்கை மேல் சுழற்சி செய்கின்ற விடயம் தொடர்பாக பேசியிருந்தீர்கள். இந்த மேல் சுழற்சி என்று சொல்கின்ற போது பொலித்தீன் பிளாஸ்டிக் வகைகள் வெவ்வேறு வகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஏற்ற வகையிலாக அவை வகைப்பிரித்திருக்கின்றன. அவ்வாறான வகைகளவை அவற்றில் எவற்றை நாங்கள் மீள பயன்படுத்த முடியும், எவற்றை பயன்படுத்த முடியாது தொடர்பாக வழங்கப்படும். உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது 7 வகைகள் பொலித்தீன் பிளாஸ்டிக் இருக்குது. 7 வகை பொலித்தீன் பிளாஸ்டிக்கிலையும் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இவைகள் வந்து முதலாவது வந்து பெட்டினத்தை சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணீர் போத்தல்கள், அடுத்தது தண்ணீர் போத்தல், அடுத்தது இந்த மின்பான போத்தல்களை தான் சொல்கிறோம். நாங்கள் குளிர்பான வார போத்தலை சொல்கிறோம். குளிர்பான போத்தல் வந்து சொல்கிறது இது வந்து மீள் சுழற்சி செய்யலாம். இதுலேருந்து வேறு பொருட்களை உற்பத்தி பண்ணலாம். அடுத்தது இவை வந்து நீண்ட காலம் பாவிக்கலாது. நீண்ட காலம் பாவிக்கிறது அதால் வந்து மனித சுகாதாரத்துக்கு கேடு விளைக்கும். நீண்ட காலம் என்று சொல்கின்ற போது ஒரு முறை பாவித்து விட்டு ஒதுக்க வேண்டுமா, அல்லது கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ஒரு முறை பாவித்து விட்டு ஒதுக்க வேண்டும், திரும்பி மீள் சுழற்சி செய்கிற நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும். உதாரணமாக இந்த நாங்கள் நினைக்கிற சொன்ன போத்தில் வந்து தொடர்ந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது. அடுத்து அது வந்து அதாவது சொல்லுவாங்க இரசாயன தாக்கம் உட்பட்டு மனித உடலுக்கு கிடாகும். அடுத்து உங்களுக்கு தெரியும் உயர் அடர்த்தி கூடிய பொலிஎத்திலீன் உயரத்தி கொண்ட கூட உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக பிளாஸ்டிக்கில் வர சாம்போ போத்தல்கள், சவுக்காரம் கை அழுவுற திரவங்கள் வாரது, இப்படியாவது உயரடத்தி கொண்டது. இதில் வந்து நீங்கள் கழிவுகள் அகற்றும் போது வேறு அகற்றினீங்களா அந்த மாநகர சபையோ நகர சபை இதை வந்து பொறுப்பான நிறுவனம் கொடுப்பாங்க. அது வந்து பாதையோரங்கள் வீசி அறியாமல் இருந்தால் இதில் வந்து சில நீர் தேங்கி வந்து விளம்பு பெறப்ப அதை வந்து வீசக்கூடாது, சிறிய இடங்களை கொடுக்கணும். அடுத்து பிவிசி உங்களுக்கு தெரியும், 3வது வகை. நான் சொன்ன முதலாவது 2வது 3வது வகை பிவிசி, அவங்களே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிவிசி சில குழாயில், அடுத்தது சில அதாவது நிறுவனங்களை பாவிக்கிறது ஃபிட்டிங்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பாவிக்கிற பிவிசி அதுகள் குழாயில் உடைஞ்சாலும் வந்து அதை வந்து கூடிய காலம் பாவிக்கலாம், அதை எரிக்கக்கூடாது, திரும்பி பாவிக்கணும். அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன துண்டுகள் இருந்து அதை வந்து ஒரு தகுந்த நிறுவனத்தை கொடுத்து அதில் இருந்து அவங்க ஏதோ மாநகர சபை கொடுத்து அவங்க ஏதோ அதில் அதை கொடுக்கக்கூடிய நிறுவனம் கொடுப்பாங்க. இல்லாட்டி அதை அவங்க அதில் இருந்து மீள்சுழற்சி செய்யக்கூடியவங்க இருந்தால் இல்லாட்டி அதிலேருந்து வேறு பொருட்களை உருவாக்குறது தானே, கைப்படி பொருட்கள்லாம் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அது. அல்லது 4வது உங்களுக்கு தெரியும் குறைந்த அடர்த்தி கொடுத்த பொலிஎத்திலீன். இது வந்து உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் வந்து இப்போ நான் சொல்கிறது ஏற்கனவே இந்த சிலி பேக்குகள், உணவு கொள்ளக்கூடிய பைகள், அதுகளை தான் இதுக்கு வருது. ஷாப்பிங் பேக், லஞ்ச் சீட்டெல்லாம் இதுக்குள்ளே வருது. இந்த பொருட்கள் இதில் வந்து 20 மைக்ரோன் குறைஞ்ச தடை செய்யப்பட்டது ஏற்கனவே. 20 மைக்ரோனுக்கு மேலே பாவிக்கணுமென்னா சொல்லப்பட்டது. அடுத்து உங்களுக்கு பொலிப்ரொபலின் பிபிஎன் 5வது இனம்.
இது வந்து உங்களுக்கு தெரியும், உதாரணமாக வந்து நம்ம டஸ்ட்பின் கதிரைகள் அதெல்லாம் செய்யப்பட்டு, அடுத்தது உடுப்பு தொங்கக்கூடிய ஹேங்கர் அது எல்லாம் வந்து இது அது வந்து என்ன செய்ய மீள் சுழற்சி மீள் பாவனை செய்யலாம். நீங்கள் டஸ்ட்பினை வந்து உடைஞ்சாலும் திரும்பி சின்ன துண்டு உடைஞ்சாலும் பாவிக்கக்கூடிய சார்ந்திருக்கு. ஹேங்கர் வந்து சில ஒட்டி போட்டு பாவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்தவங்களுக்கு பிஎஸ்என் பாலிஸ்டரின் அண்டு இது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் உதாரணமாக கடைகளுக்கு போகும்போது உங்களுக்கு சாப்பாடு போட்டு தராங்க. ரெஜிஃபோம் மாதிரி இருக்குது, பாலிஸ்டரின் அண்டு ரெஜிஃபோம் பாக்ஸுகள் மாதிரி அதில் போட்டு தராங்க. அதில் வந்து தடை செய்யப்பட்டு பூரணமாக தடை செய்யப்பட்டிருக்கு. அது வந்து அதில் இப்போ அதுக்கு பதிலாக தான் இப்போ நான் நினைக்கிறேன் சில இடங்களில் வந்து கடதாசி பெட்டிகள் கடதாசி பெட்டிகளை சாப்பாடு நமக்கு கொண்டு தராங்க. அதாவது ஃபுட் ரேஸ்ன்னு சொல்கிற ரேஸும் இருக்குது இல்லை, அதை தடை செய்யப்பட்டு இப்போ அதுக்கு பதிலாக வந்து என்னது கமுகளை வாழை மரத்தை செய்த ரேகள், அடுத்தது தென்னை ஓலையோ இல்லாட்டி வாழை இலையை செய்யப்பட்டது, மூங்கில்களை செய்யப்பட்ட ரேயெல்லாம் பாவனைக்கு வந்துட்டு. அந்த மரத்தால் செய்யப்பட்டது, அடுத்த மரத்தால் செய்யப்பட்ட கரண்டிகள் அதுக்கெல்லாம் பாவனைக்கு வந்துட்டு. இப்போ இது பாவனை ரெஜிமம் பாக்ஸுகள் இப்போ தற்போது பாவனையில் இல்லை இந்த கடையிலையும். சில இதுக்கு பதிலாக அலுமினியம் ஃபோயில் அண்ட் அலுமினியம் ரேகளை பாவிக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு தெரியும் இது ஏழாவது இந்த மேற்கூறிய 6 வகைகள் இல்லாமல் அடுத்த வகையில் தான் அது வரும். அதில் வந்து சிடிஸ், அடுத்து பெண்களில் வந்து எல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே வருது. சில இடங்களில் வந்து பெண்களை வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் செய்கிறாங்க, அதுகளை செய்யலாம். அது தவிர மற்றது அது இதுகளில் வாரது, வாகனங்களில் வாரது, அடுத்தது ஏரோப்ளைனில் வாரது எல்லாம் இந்த இதுக்குள்ளே வருது சில பிளாஸ்டிக் வகைகள். இப்போ உலகம் தான் உலகத்தில் வந்து 7 வகையான பிளாஸ்டிக் வந்து பிரிக்கப்படுது. இதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும் பெண் வந்து அப்படியும் பாவைக்கு தான் வேணும். சூழலை தூக்கி அறியாமல் அதை வந்து சரியான முயற்சியம் பண்ணால் அதுக்கு சூழல் பிரச்சனை இல்லை. சில லஞ்சீட்டோ அடுத்தது சின்ன ஷாப்பிங் பேக்குகளை வந்து அதுகளை குறைக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பாடு கட்டி லஞ்சீட்டு கொண்டு வரது பதிலாக பாக்ஸில் கொண்டு வரலாம் தானே. அது மட்டும் இல்லாமல் திரும்பி நீங்கள் தண்ணீர் கொண்டு வரத்துக்கு வந்து இந்த பெட் போத்தலுக்கு பதிலாக வந்து முன்னாடி போத்தலோ அடுத்தது வெள்ளிரும்பு போத்தலோ பாவிக்கலாம். ஷாப்பிங் பேக்கில் சிலி பையலுக்கு பதிலாக துணிப்பையல் கடைசி பையை பார்க்கலாம். அப்போ இதில் என்ன வருது, இதில் இந்த பாவனை பொருட்களில் தான் குறைக்கலாம். இதுகளை தான் அன்றாடம் பாவிக்கிறோம். என்ன இப்போ நம்ம வந்து வேறு பொருட்கள் வந்து பெண் அதுகளில் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பாவிக்கலாம். அடுத்தது ஹேங்கரெல்லாம் சிவியாகலாம் பாவிக்கிறோம். அடுத்தது டஸ்ட்பின்னும் வந்து பாவிக்கிறோம் 5 வருஷம் 10 வருஷம். இது அப்படி இல்லை, லஞ்சிட் ஒரு நாளைக்கு உண்டு, சில ஒரு நாளைக்கு 3 பாவிக்க வேண்டி வரும். காலைமை சாப்பாடு கொண்டு மதிய சாப்பாடு கொண்டு. இப்போ அதே இரவு சாப்பாடு கடையில் வாங்கி தான் 3 ஒரு மனிதன் 3 லஞ்சிட் பாவிக்கலாம் ஒரு நாளைக்கு. 5 பேர் இருந்தால் 15. அதுக்குரிய உற்பத்தி செலவு நம்மளோட சூழல் பிரச்சனை, உற்பத்தி செலவோட சூழல் பிரச்சனையை பாருங்கள். நீங்கள் கூறுவதென்றால் அதாவது அன்றாடம் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை நீங்கள் பயன்படுத்துங்கள், அது சரியாக கழிவு முகாமைத்துவம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்துகின்ற பொலித்தீனாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், அதிலிருந்து சற்று விலகிக் கொள்ளுங்கள். அதனை பயன்பாட்டை குறைத்து கொண்டால் இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் என்பது உங்களுடைய நம்பிக்கை. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த பொலித்தீன் அதே போல பிளாஸ்டிக் பாவனையூடாக சுற்றாடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்பதையும் தாண்டி இதனை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு அல்லது இதன் பயன்பாட்டை குறைப்பதற்கு என்னென்ன வழிவகைகளை மக்கள் கையாளம் என்பது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்துக்கு மிகவும் உகந்த ஒரு விடயம். காரணம், சுற்றாடல் தொடர்பான விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சமூகமாக நாங்கள் இப்போது மாறியிருப்பதனால் இந்த விடயம் பேசுபொருளாக இப்போது மாறியிருக்கிற இந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவினுடைய சிரேஷ்ட சுற்றாடல் உத்தியோகத்தர் திரு திருலோகச்சந்திரன் அவர்கள் வந்து பல்வேறு விடயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவரிடம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்தை மேற்கொள்கின்ற போது சமுதாயத்தினுடைய பொறுப்பு, அவருடைய கடப்பாடுகள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிரசன்னா, இப்போ ஏற்கனவே கூறியது போல் உங்களுக்கு தெரியும், இப்போ இதிலேருந்து நான் சொன்னது, இப்போ இதிலேருந்து விடுபட இயலாது, சமுதாயமோ மக்களோ இதிலேருந்து விடுபட இயலாது. பாவனையிலிருந்து முற்றாக விடுதலை எடுக்க இயலாது. ஆனால் இந்த பாவனை குறைக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இவ்வளோ சீர்கேடு இருந்தாலும் சமுதாயத்தில் சுற்றாடல், அதாவது பொலித்தீன் சம்பந்தமான சீர்களை பற்றி கூட கதைக்கிறதுக்கும் சுற்றாடல் சீர்களை பற்றி கதைக்கிறதுக்கும் காரணம் வந்து இவை வந்து ஏற்படுற தாக்கம். உதாரணமாக ஏற்கனவே கூறியது போல் வந்து அந்த பிளாஸ்டிக் பொலித்தீன்கள் வந்து மண்ணில் சேர்றதால் மண்ணை வந்து மண் வளம் குன்றும். அடுத்து இதுகள் வந்து மழை நீரை உறிஞ்சிற தன்மையும் குறைக்குது.
மழை நீர் உறிஞ்ச தன்மை குறைக்கிறது என்ன செய்யும்? மண் வளம் கொண்டு அடுத்த பயிர் இனங்களுக்கு பிரச்சனை வரலாம், வேறு வேறு பல பிரச்சனைகள் சுற்றுலா பிரச்சனை உண்டாக்கலாம். ஆகவே இதை சரியான விதத்தில் இவங்க மக்களோ அடுத்தது பாடசாலையில் இருந்து மாணவர்கள், உதாரணம் நீங்கள் சொன்னது ஏற்கனவே குறைக்கிறதுக்கு என்ன லஞ்சிட், அதாவது லஞ்சிட் பாவனை பாடசாலை மாணவன் ஒருவனுக்கு தரம் ஒன்றில் செய்கிற மாணவன் கடையில் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பேக்கை கொண்டு வரதை விட அவன் கடையில் வாங்கும்போதோ வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது ஒரு லஞ்ச் பாக்ஸ், அதுலேயும் கூடிய அளவில் பிளாஸ்டிக் பாக்ஸுகளை தவிருங்க. ஏன்னா பிளாஸ்டிக் அதாவது வெப்பநிலையில் உணவு போடும்போது அதில் தாக்கம் ஏற்படலாம், ரசாயன தாக்கம் ஏற்படலாம். அதை விட்டுட்டு பிளாஸ்டிக் போதுறது வேறு இது எல்லாம் இருக்கு என்ன, அதாவது வெளியிரும்பலான பொட்டிகள் அதுகளை பாவிக்கும் போது இல்லாட்டி வாழை இலைகள் என்ன அதில் உணவு உண்ணும் போது ஒரு தாக்கமும் இல்லை. நான் மூதாயிரம் சாப்பிட வாழையெல்லாம் கொண்டு சாப்பிட்டாங்க. இப்போ அப்படியானதில் கொண்டு போகும்போது அந்த கடையில் வாங்க சொப்பு பேங்க் குறையுது, லஞ்சு குறையுது, பேப்பர் குறையுது. அதை ஒரு மாணவன் தரம் 1ல் இருந்து தரம் 13 வரைக்கும் அதை பாவிப்பானேண்டா அடுத்தது இந்த வெளியிரும்பலான பாக்ஸுகள் கழுவி பார்க்குற இந்த பிரச்சனையும் பெறாது. கரல் கட்டை தூய வெளியிரும்பில் வாங்கினா கரலும் கட்டாது. அது நீடித்து நிலைக்கக்கூடிய பாவனை என்ன. அதால் அவங்களோட அன்றாட செலவினத்தை வீணான செலவினங்களை குறைக்கலாம். லஞ்சீட்டுக்கோ அடுத்து பேப்பருக்கோ அடுத்தது சிலி பைக் கொடுக்குற செலவெல்லாம் குறைக்கலாம், சுற்றாடலும் பாதுகாக்கலாம். இது ஒரு சமூக பொறுப்பு, ஒவ்வொரு மாணவனுக்கு உரிய சமூக பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக பொறுப்பு மாணவன் படித்ததுக்கு பிறகு இதை கொண்டு போகணும். ஒரு அலுவலகத்துக்கு வேலை செய்யும் போது என்ன இதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ இதால் இப்போ நம்ம எங்கும் போகும்போது ஒரு பையையோ இல்லாட்டி தண்ணீர் போத்தலையோ இல்லாட்டி சாப்பாடு இதை கொண்டு வரதெல்லாம் உடலுக்கு நல்லம், உடல் நலம், நம்மளோட பொருளாதாரம் மிச்சப்படும். உதாரணமாக அத்தனை பொருளாதாரம் மிச்சப்படுறது மித்தினது நான் இதில் பார்க்க வேண்டிய முக்கிய காரணம் சுகாதாரம், ஆரோக்கியம். இப்போ நீர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தண்ணீர் போத்தல் கடையில் வாங்கும்போது அது எங்கேருந்து அடிபட்டோ இப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. வீட்டில் சுட வச்சு ஆற வச்சு தண்ணி ஒரு போத்தல் கொண்டு போனால் நம்பி குடிக்கலாம், நமக்கு தெரியும் சுத்தமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர், அதில் இருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். இது இந்த பொறுப்புகளை ஒவ்வொரு மாணவர்களும் அடுத்தது அலுவலகத்தை உள்ளாக்கள் அடுத்தது பெற்றோர்கள் என்ன மாணவர்களுக்கு சின்ன வயதில் இருந்து இந்த சுற்றுலா பழக்க வழக்கங்களை இவ்வாறு அது வெளிநாட்டில் உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் சில நாடுகளில் பாடசாலை முன்பள்ளியில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு இது மட்டும் இல்லாமல் சகல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன. கை கழுவுறப்படி கை கழுவ ஏன் கை கழுவணும், இத்தனை கைகளை சாப்பிடணும், சாப்பிட்றது கை கழுவணும், சாப்பிட கோப்பைகள் அதாவது உணவுகளை வீண் விரயம் செய்யாமல் சாப்பிடணும். அடுத்தது சரியான விதத்தில் உதாரணம் சாப்பாடை சரியான விதத்தில் கழிவுகளை போடணும். அடுத்து ஒரு பொருளை பாவித்துட்டு அது கழிவாக இருந்தால் அதுக்குரிய தொட்டியில் போடணும். இளைஞர்கள் அப்படி இல்லை, எல்லோரும் தொட்டியை காண்டா போடுறது, இல்லை தொட்டியில் போடுறத விட தொட்டிலுக்கு வெளியில் போடுறதான் கூட. உங்களுக்கு தெரியும் இளைஞர்களை நீங்கள் இப்போ நான் சொல்கிறது பொய் இல்லை, நீங்கள் எல்லா இடம் போய் உதாரணமாக நீ காலி முகத்திடல் போனால் தெரியும், உங்களுக்கு சனி ஞாயிறு முடி திங்கள் காலமே போனால் தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கேன். புல்லுக்கு பதிலாக புல்லு பச்சை காண இல்லாது பிளாஸ்டிக்கை தான் காணலாம். அப்போ அப்படி எல்லாம் அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட அந்த கழிவுல அதில் போடுறது, தண்ணியை குடிச்சுட்டு அதில் போடுறது, அடுத்தது வேறு எதுவும் சாப்பாடில் சாப்பிட்ற பொழுத்தின் பேக்கு அதில் போடுறது. அப்படியே அதுகள் அங்கே திரும்பி கடலுக்கு போகும். நீங்கள் இந்த வெளிநாட்டை உதாரணம் காட்டும்போது இன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. இந்த இறுதியாக நடந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி கட்டால் நடந்த போட்டியின் போது ஜப்பான் அணி ஒரு போட்டியில் பங்கு கொள்கிறது. அந்த ஜப்பான் அணி வீரர்கள் அந்த போட்டியில் தோல்வியடைந்து அத்தோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கிருந்த ரசிகர்கள் அவர்கள் பயன்படுத்திய அவர்கள் அமர்ந்த இடத்தில் இருக்கின்ற சகல பொலித்தீன்களையும் எடுத்துக்கொண்டு சரியாக கழிவகற்றிவிட்டு செல்கிறார்கள். இது அவர்கள் பழக்கப்படுத்தி வந்த விடயம். இவ்வாறான பழக்க வழக்கம் தான் நீங்கள் கூறுவது, அதாவது பழகி வர வேண்டும் இந்த விடயங்களை செய்வதற்கு. இப்போ நான் கூட உதாரணம் நான் நேற்று சொன்னது ஜப்பான் தான். ஜப்பான் ரசிகர்களாக செய்தவர்கள், அதை ஜப்பான் ரசிகர்களை தான் இதை எடுத்துக்கொண்டு போட்டோம். அவங்க அது பழக்கப்பட்டதாவது எதை சொன்னாலும் அவங்க அதை வழங்குற பழக்கம் ஒன்று இருக்கு அவங்களோட அது கல்ச்சரிலே வந்துட்டு கலாச்சாரத்தில். அடுத்தது அவங்கள மற்றாக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறதில்ல, அடுத்த கழிவுகளை சரியான விதத்தில் போடுறது, கழிவு அவங்க கூடிய அளவில் அந்த கழிவுப் பொருட்களை கழிவாக உருவக்கூடிய பொருட்களை பாவிச்சாலும் அதை அது தகுந்த இடத்துல போடுறாங்க. நம்மளோட மக்கள் அதுக்கு பழகப்படலை. வீட்டில் மட்டும் கழிவு சேரக்கூடாது, மற்றவண்ட வீட்டிலேயும் பாதையோரங்கள்லையும் புது இடங்களையும் கழிவு சேர்ந்தால் கவலைப்பட மாட்டாங்க. தங்களோட வீட்டில் மட்டும் கழிவு இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கிற சமுதாயம் தான் நம்மளோட சமுதாயம், அது நம்மளோட கலாச்சாரமும் சமுதாயமும். அதை மாற்றம் அடைந்தால் மட்டும்தான் இந்த சுற்றாடல் பிரச்சனைகளில் இருந்து, அதாவது சுற்றாடல் சீர்கேடு
அதால் ஏற்படுற பாதிப்பு, அடுத்ததைகளை நம்ம மூதாதையர் வழங்கிய சுற்றாடல், ஏன்னா அவங்க வளங்களை, அது சுற்றாடல் வளங்களை அதாவது சரியான விதத்தில் அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் என்று அவங்க சரியான விதத்தில் நுகர்ந்தவங்க, அதாவது சஸ்டைனபிள், அதை பேண்தகு விதத்தில் அவங்க நுகர்ந்து அதை நம்மளை இந்த தலைமுறை கொடுத்தவங்க. ஆனால் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒன்று வைக்காது, எல்லாம் கழிவாகத்தான் கொடுக்க போகுது. வளங்கள் இல்லாமல் போகுது, உணவு பற்றாக்குறை வரப்போகுது, நீர் பற்றாக்குறை வரப்போகுது, வறுமை, பஞ்சம், பட்டினி இதெல்லாம் வரப்போகுது. இதுதான் கொடுக்க போகிறோம். அவை இதில் இருந்து நம்ம ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு குடிமகன், இலங்கை குடிமகன் ஒவ்வொருவன் வந்து இதிலிருந்து விடுபடுறதுக்கு தங்களோட இந்த பொறுப்புகளை வந்து சரியாக செய்யணும். தனக்கு மட்டுமன்று இல்லாமல் சமூகத்துக்கும் தேவை, தன் அடுத்த தலைமுறைக்கும் தேவை. இந்த கழிவால் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க வேணும். சில மற்ற நாள் உதாரணமாக கொள்ள வேணும். அதன் பாடசாலை பிள்ளைகள் வந்து அவங்களோட முன்னுக்குள்ள பிள்ளைகளை உதாரணமாக கொள்ளணும். அந்த பாடசாலையை விட்டு விலகினாலும் அந்த சில கடப்பாடுகளை கடைப்பிடிக்க வேணும். சில பாடசாலை உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் வந்து சாப்பிட போட்டு பாதை ஓரங்களில் வந்து பேக்கில் போட்டு போகிறாங்க, ஷாப்பிங் பேக்கில். சாப்பாடை போட்டாலும் சாப்பாடாதவரை சாப்பிட்டு போகும் மிருகங்கள், ஆனால் சொப்பு மேக்காரு சாப்பிட்றது. அப்படியான பழக்க வழக்கங்கள்லேருந்து மாணவர்கள் தங்களை விடுத்து கொள்ள வேணும். அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் இந்த நமக்கு இந்த சமூக பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிய ஒரு பூரண மனிதனாக நம்ம உருவாகலாம். இதேபோல் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு அல்லது சமுதாயப்படுத்துவதற்கு எவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது, எவ்வாறான திட்டங்களை அமுல்படுத்தி இருக்கிறது? இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் வந்து சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவு இருக்குது. அதே மாதிரி வேறு பிரிவுகள் இருக்கின்றது. திண்ம கல்வி முகாமைத்துவம், சுற்றாடல் முகாமைத்துவ பிரிவு, சுற்றாடல் பாதுகாப்பு, இவ்வாறான 5 பிரிவுகள் இருக்கின்றது. இந்த பிரிவுகளோடு அதில் வந்து மூலமாக சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவு இலங்கை மக்களுக்கு சுற்றாடல் கல்வி வழங்குதல், மக்கள் என்றக்குள்ள எல்லாருக்கும், பாடசாலை மாணவர்கள், நிறுவனங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அடுத்த வேறு குறிக்கோள் உடைய நபர்கள் எல்லாருக்கும் இந்த சுற்றாடல் கல்வியை வழங்கி இந்த சுற்றாடல் கல்வியை வந்து கல்வியில் கூறப்பட்ட விடயங்களை எவ்வாறு தாங்கள் மேற்கொள்வது, அதற்கு மூலமாக வந்து நாங்கள் பாடசாலை மட்டத்தில் வந்து கல்வி அமைச்சுடன் இணைந்து நாங்கள் சுற்றாடல் தேசிய சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டம் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 39 வருடங்களாக நடைமுறை உள்ளது. அதில் பதக்கச் செயற்பாடு இருக்கிறது, 5 பதக்கச் செயற்பாடுகள். ஒன்று சுற்றாடல் முன்னோடி பதக்கம், பச்சை வர்ண பதக்கம், வெள்ளி வர்ணம், தங்க வர்ணம், ஜனாதிபதி பதக்கம். ஜனாதிபதி பதக்கம் வந்து அதிமேதக ஜனாதிபதி அவர்களின் கரங்களால் மக்களுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படுறது. இந்த 5 பதங்களையும் வந்து மாணவர்களுக்கு பல சுற்றாடல் செயற்பாடு இருக்கிறது. கழிவு முகாமைத்துவம், அடுத்தது நம்மளோட கலாச்சார விழுமியங்களை பாதுகாத்தல், ஒரு செயற்திட்டம், மரநடுகை செய்கிறது, அதாவது சக்தி வலுவை வந்து சிக்கனமாக பாவிக்கிறது, பேண்தவ அபிவிருத்தி அதுக்கு எவ்வாறு நம்ம பங்களிப்பு செய்கிறது, சகல அது சுற்றாடல் சட்டங்களை பற்றி விளங்கிக் கொள்வது, ஒரு 27 ஆக்டிவிட்டி அது செயற்பாடுகள் இருக்குது இந்த பதக்கம் பெறுறதுக்கு. இப்போ இந்த மாணவன் வந்து ஒரு 6ஆம் தரத்தில் வந்து இந்த மாணவன் வந்து சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தில் தேசிய மட்டத்தில் வந்து உள்வாங்கப்பட்டான்டா கடைசியில் வந்து அவனை 7 எடுக்கும் போது அந்த மாணவன் வந்து ஜனாதிபதி பதக்கம் எடுத்த மாணவனாக இருப்பான். இந்த மாதம் வந்து சுற்றாடல், அதாவது சுற்றாடல் பொறுப்புகளுடன் இணைந்த ஒரு மாணவனாக வெளிவருவான். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் இந்த சுற்றாடல் செயற்பாடுகளில், அதாவது சுற்றாடல் நியமான செயற்பாடுகளில் வந்து ஊக்குவிக்கக்கூடிய சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கதாரியாக வந்து வெளியில் வருவான். இப்போ இந்த ஜனாதிபதி பதக்கதாரி ஊடாக வந்து இவ்வாறு மாணவர் உருவாகும் போது இந்த மாணவர்களாக நாளைக்கு வந்து ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்ய போகிறாங்க. இப்போ இவங்க வந்து இந்த சுற்றாடல் நியமன செயற்பாடுகளை வந்து நாளைக்கு ஒரு அரசியல்வாதி ஆகலாம், ஒரு பாடசாலை அதிபராகலாம், ஒரு நிறுவன தலைவராகலாம். என்ன அவ்வாறு வரும்போதும் இந்த செயற்பாடுகளை அவங்க மேற்கொள்வாங்கன்னு இந்த பிரச்சனைகள் குறையும். அதாவது வெளிநாட்டிலே தான் நடக்குது, வேறு நாடுகளில். அதாவது இது மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஒரு பாடசாலையிலிருந்தே, அதாவது அங்கிருந்தே உருவாக்கி இனி வருகின்ற சமுதாயத்தை இந்த சுற்றாடலை நேசிக்கின்ற ஒரு சமுதாயமாக மாற்றும் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நீங்கள் கூறியது போன்று இந்த பிளாஸ்டிக், அதே போல் பொலித்தீன் தொடர்பான பாவனை குறித்தான கட்டுப்பாடுகள், அது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது, அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்ற போது நீங்கள் அனுபவிக்கின்ற சவால்கள் எப்படியாக இருக்கிறது? எப்படியான சவால்களை அனுபவிக்கிறீர்கள் இதனை முன்னெடுக்கும் போது? உண்மையில் வந்து இப்போ நாங்கள் ஒரு நிறுவனத்தையோ, வியாபார நிறுவனம் இல்லாட்டி ஒரு வேறு தனியார் நிறுவனங்களை வந்து
கூட்டி இது சம்பந்தமான நாங்கள் ஒன்றிணைத்து செய்யும்போது ஒரு பங்கு பெற்று வரக்கூடிய சாந்தியங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிவிட்டோம், கேட்டுட்டு போகிறாங்க. கேட்டு வடிவாக கேட்டுட்டு போயிட்டு, ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட அறிவை வந்து எல்லாரும் தெரியும். என்ன இந்த கேள்வியை நான் கேட்பதற்கு முக்கியமான காரணம், இந்த பொலித்தீன் 20 மைக்ரோனு குறைவான பொலித்தீனை பயன்படுத்தக்கூடாது என்பதோட தடை வந்த பிறகு அந்த தொழில்துறை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள், எங்களுடைய தொழில்துறை வீழ்ச்சியடை போவதாக தெரிவித்து. இப்படியான சவால்களை எப்படி கையாளுகிறீர்கள்? மேலே வந்து இது ஒரு அரசாங்கத்துக்கும் சுற்றுலா அமைச்சு மத்திய சுற்றுலா சவால் தான். இது சவாலுக்கு வந்து இவங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய மாற்று பொருட்களை உற்பத்தி செய்யுங்க. இதான் பிரச்சனை, சுற்றுலா பிரச்சனையை அவங்க விளங்கப்படுத்தி அதுலேருந்து குறைஞ்சி வருகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு 100க்கு 100% குறையாட்டியும் சில இடங்களில் இருக்குது, சின்ன சின்ன நிறுவனங்கள் செய்கிறாங்க. ஆனால் சில நிறுவனங்கள் வந்து சமூக பொறுப்புகளை உணர்ந்து வந்து இதுலேருந்து விடுபட்டு சில கூடிய அளவில் இலங்கையில் இப்போ உங்களுக்கு தெரியும் சுற்றுலா நியமன பொருட்கள் எங்கேயும் இருக்குது. என்ன இப்போ பாருங்கள், நீங்கள் சில லேபிளை பார்க்கும்போது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ஷன், இல்லாட்டி எக்கோ ஃப்ரெண்ட்லி மூலப்பொருட்கள் செய்யப்பட்டது. அடுத்து இது வந்து எங்களோட சுற்றாடல் விருது படைச்ச நிறுவனம் அப்படியாக தான் ப்ரோமோட் பண்ணுறாங்க அவங்கள இதுகளுக்கு. அப்படியான இனி வருங்காலத்தில் எல்லாரும் இதை செய்யும், மக்களும் இந்த பொருட்களை நுகரும் போது சுற்றாடலுக்கு பிரச்சனையான பொருட்களின் நுகர்வு வந்து குறையும். அவங்களும் இதுக்கு தான் மாறணும். இது வந்து எங்களுக்கு ஒரு நீண்ட கால தீர்வை தரும்னா குறுகிய காலத்தில் ஒரு தடை தான். நீண்ட காலத்தில் வந்து இதுக்கு உரிய மக்களோட பூர்ண பங்களிப்பு வந்தால் இதை வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லை, சிக்கல்களும் கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் வந்து இதை வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போகும்போது மக்கள் கேட்குற கேள்வி வந்து இதுக்கு என்ன மாற்றீட்டு பொருட்கள் வந்து இல்லாமல் இருக்குது. என்ன இப்போ தாமரையில் சாப்பாடு கொடுக்கலாங்க, வாழையில் கொடுக்குறாங்க, கடதாசியில் சுட்டப்பட்ட உணவுகள். இப்போ சில இடங்களில் கடதாசியில் சாப்பாடுகள், அதாவது சிற்றுண்டிகள் வந்து கடதாசி பையில் போட்டு கொடுக்குறாங்க. அந்த பைகளுக்கு பதிலாக அதுகளில் வந்து திரும்பி கடதாசி பையில் மீட்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்ம நாளில் இருக்குது. திரும்பி மீட்சி அதில் வந்து என்ன வேற ஒரு கடதாசி கார்ட்போர்ட் செய்கிறாங்க, பேக்கேஜிங் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதால் வந்து நமக்கு சூழலுக்கு செய்கிற கழிவுகளை குறைக்கலாம். அப்படியான செயற்திட்டங்களில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து மேம்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றாடல் நியமான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள்ட வந்து நாங்கள் வந்து அவங்கள ஊக்குவித்து அவங்களுக்கு இந்த பொருட்கள் சம்பந்தமான பொருட்களை செய்கிறதுக்குரிய அவங்களுக்கு சான்றுபடுத்தலை கொடுக்குறோம் எங்களோட திருமக்களை முகாமைத்துவ பிரிவால். இப்போ அவ்வாறு இந்த சவால்களை வெற்றி கொள்கிறதுக்கு மக்கள் எங்களை நிறுவனம் என்ற விதத்தில் வந்து நாங்கள் சவால்களை மேற்கொள்கிறதுக்கு மக்களோட பங்களிப்பும் தேவை, தனியார் நிறுவனங்கள், அடுத்தது இந்த வியாபார ஸ்தானங்கள் எங்களுக்கு பங்களிப்பும் தேவை. இந்த பங்களிப்பில் பெற்றுக்கொண்டு தான் ஒரு சிறிய அளவில் வந்து தான் இதை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் மக்களும் உணர்ந்து தங்களோட சமூக கடமைகளை பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட்டால் மட்டும்தான் ஒழிய இந்த பிரச்சனை இந்த தீர்வுக்கு இருந்து வெளியில் வரலாம் ஒழிய இல்லை நாங்கள் இதைத்தான் பாவிப்போம், லஞ்சிட்ட வெளியிலாம் தூக்கி எறிவோம், இது பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவை நான் எரிப்போம் என்று இருந்தால் இதுக்குரிய தீர்வு வராது. மேலும் மேலும் மோசமடைந்து போகும், மேலும் மேலும் நம்மளோட சூழல் மோசமடைந்து போகும் ஒழிய நமது சுற்றாடலுக்கு நட்புறவான மனிதர்களாகவோ இல்லாட்டி இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சுற்றாடல் வளங்களை விட்டு செல்லக்கூடிய தலைமுறையில் இந்த கடமையில் இருந்து நம்ம விடுபட்ட ஆக்களாக மாறுவோம். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்து நம்புகிறோம். காரணம், இந்த காலப்பகுதி என்பது சுற்றாடல் துறை சார்ந்த பல்வேறு பிரச்சனை உருவாகிறது, பல்வேறு நோய்நிலைகள் ஏற்படுகிறது. அதற்கு மிகவும் பல்வேறு இயற்கை காரணிகள் இருந்தாலும் மனிதனால் செய்யப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் தான் இயற்கைக்கு அது காரணியாக மாறுகிறது. அதிலும் பிளாஸ்டிக், அதே போல இந்த பொலித்தீன் கழிவுகள் கொட்டப்படுகின்றமை, அவை சரியாக கழிவு முகாமைத்துவம் செய்யப்படாமை, அதே போல மேல் சுழற்சி செய்யப்படாமை ஆகிய விடயங்கள் ஊடாக பாரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறை என்பது உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்றுதான் பாதிக்கப்பட போகிறது. எனவே அவர்களுக்காக உங்களுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற ஒரு அழகான அந்த இயற்கையின் ஒரு பகுதியையாவது அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதற்கான பொறுப்புள்ள சமூகமாக மாற வேண்டும். அதற்கு நிகழ்ச்சியில் கூறப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் நீங்கள் கையாள்வது முக்கியமான விடயம் என்பதையும் நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைய தினம் இந்த கழிவு தொடர்பான விடயம், குறிப்பாக இந்த பிளாஸ்டிக், அதே போல பொலித் தொடர்பான விடயங்கள் குறித்து மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியிருந்தார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவினுடைய சிரேஷ்ட சுற்றாடல் உத்தியோகத்தர் திரு திருலோகச்சந்திரன் அவர்கள். வசந்தம் டிவி சார்பாக நாங்கள் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
இதேபோல இன்னும் ஒரு முக்கியமான மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு, முக்கியமான தலைப்போடு, முக்கியமான விடயத்தோடு, மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம் நேயர்களே.